Children, welcome back to the grammar class. Today we are going to see punctuation. In last video we have seen capital letter, comma and their usages. Now we are going to see end punctuation. This is a continuation video of that. Full stop, question mark, exclamatory marks are said to be end punctuations because it always comes at the end of the sentence. Now we are going to see it in detail. Full stop. By the name itself we can understand full stop. Something has to be stopped completely. A full stop, also known as a period in American English, is one of the most commonly used punctuation mark in the English language. Okay, the other name for full stop is period in American English. It is a common punctuation used all over the world. At the logical end of a sentence. Okay, now we are going to see the usage of full stop. எங்கெல்லாம் full stop use பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா first logical end of a sentence, அதாவது statement. 4 kinds of sentence இருக்கு இல்லையா இங்கிலீஷில்? statement, imperative, interrogative and exclamatory. statement என்ன பண்ணும்? it shows the truth and logical facts. நடைமுறை உண்மைகளை சொல்கிறது தான் என்னது ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற சென்டென்ஸில் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். அடுத்தது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் ஷோஸ் த ஆர்டர், ரிக்வெஸ்ட் அண்ட் கமெண்ட், ரைட்? ஸோ இங்கே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். ஸோ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ. She is a teacher. Raja was a carpenter. Burma is the land of the Buddhists. Truth alone wins. So this example shows the truths and facts. So I have used full stop at the end of the sentences. Now we are going to see the next usage. A full stop is also used for abbreviated words. Abbreviations are full words that we shorten. Okay, the shortest form of words are said to be abbreviation. சில abbreviationல நம்ம வந்து full stop யூஸ் பண்ணலாம். Not in all abbreviation. எல்லா abbreviationலையும் சொல்லலை. சில abbreviationல நம்ம full stop யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. Here are the examples. I wake up in the morning at 7 AM to go to school. இங்கே AM இங்கே வந்து ஆன்டிமெரிடியன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இங்கே நான் full stop யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் Mrs. Sharma has invited us all at their place for a birthday dinner tomorrow night. So here Mrs. Sharma, அந்த Mrs. பக்கத்தில் full stop யூஸ் பண்ணியிருக்கேன். Next, my mother has an MA degree in English subject. Okay, இங்கே MA degree இதுவும் ஒரு அப்ரிவேஷன் தான், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில அப்ரிவேஷனில் நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் யூசேஜ் பாருங்கள். we use full stops in the website address and email IDs. ஸோ என்ன பண்ணலாம்? வெப்சைட்டை சொல்லும் போது, இமெயில் ஐடியை சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் www.topper.com. அது டாட்னு சொல்கிறோம், ஆனால் அது என்ன தான்? ஃபுல் ஸ்டாப் தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் abc@gmail.com. ஸோ இங்கே அப்ரிவேஷனில் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் சென்டென்ஸில் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். அது அப்புறம் இமெயில் ஐடிஸ் சொல்லும் போதும் வெப்சைட்டை சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ். Full stops are used after just one word. That happens when one crisp word describes the whole thought. ஸோ சில இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா, கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு கூட நீங்கள் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஒன் வேர்ட் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும். வார்த்தை ஒன்றா இருந்தாலும் அது முழுமையான அர்த்தங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் குட் பை, ஸ்டாப், கம், ஹலோ. இந்த வேர்டை சொல்லும் போதே நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. குட் பை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கிளம்புற நேரத்தில் குட் பை சொல்லலாம். அதே ஸ்டாப்னு சொன்னாலே மீனிங் கொடுக்குது இல்லையா? ஸ்டாப் இட்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாப் டூயிங்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கம்னாலே வான்னு அர்த்தம் தான். கம் ஹியர், கம் தேர்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஹலோனாலே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் யாரையோ, நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தை முழுமையான அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? full stop யூஸ் பண்ணலாம். So this is all the usage of full stop. Now we are going to see exclamatory mark. Exclamatory sentence கேள்விப்பட்டிருக்கீங்களா? A sentence which shows the sudden emotions of human beings. மனிதனுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் என்னது? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சிகள் வந்து திடீர்னு வர உணர்ச்சிகள், சரியா? அப்போ அந்த மாறுபட்ட உணர்ச்சிகளை சொல்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அங்கே நம்ம ஒரு மார்க் யூஸ் பண்ணுவோம். அந்த பங்க்சுவேஷன் மார்க் தான் என்னது? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்.
இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் were originally called the note of admiration. எக்ஸ்க்ளமேட்ரியை ஒரிஜினலாக என்னன்னு சொல்கிறாங்க? நோட் ஆஃப் அட்மைரேஷன். அட்மைரேஷன் என்னது? அழகை ரசிக்கிறது. ஓகே, ஸோ இங்கே அப்போது நோட் ஆஃப் அட்மைரேஷன் தான் எக்ஸ்க்ளமேட்ரின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எக்ஸைட்மெண்ட், சர்ப்ரைஸ் அண்ட் அதர் ஸ்ட்ராங் இமோஷன். நம்ம ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் போதோ, இல்லை சோகமாக இருக்கும் போதோ, இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். இட் ஆல்வேஸ் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். எப்போவுமே இது சென்டென்ஸோடைய கடைசியில் வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் போட் ஹவுஸ். இங்கே வாட் வந்திருக்கிறதுனால வெஸ்டர்ன் வேர்டுன்னு நினைக்காதீங்க. வாட் வந்து எக்ஸ்க்ளமேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் போட் ஹவுஸுங்கிறது சென்ஸ் ஆஃப் அட்மைரேஷன். அந்த போட் ஹவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரசிக்கிறேன் இல்லையா? அதனால் இங்கே கொஸ்டினாக நான் கேட்கல, ரசிக்கிறதுனால நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூசேஜ் ஒன்றுனா பார்க்கலாம். when used in direct speech something is said with shouting or spoken very loudly. டைரக்ட் ஸ்பீச்சில் யாராவது வேகமாக நம்மளை பார்த்து கோவமாக கத்துறாங்க அப்படின்னா, கத்தும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். டோன்ட் ஸ்டாண்ட் அட் த டோர், மை மாம் எல்ட். கதவு கிட்ட நிற்காத அப்படின்னு அம்மா கத்துறாங்க. கோவத்தில் கத்துறது தான் என்னது? எல்ட். ஸ்டாப் ஷவுட்டிங், ஷீ ஷவுட்டட். கத்துறதை நிறுத்துன்னு அவ கத்துறா. ஸோ அப்போ கத்துறோம் அப்படின்னா, கோவமாக ஒரு இடத்துல நம்ம கத்தி பேசுகிறோம் அப்படின்னா, அதுவும் டைரக்ட் ஸ்பீச்சில் என்னது? ஒருத்தங்க சொன்ன வார்த்தை மாறாமல் அப்படியே டபுள் கொட்டேஷனில் சொல்கிறது தான் என்னது? டைரக்ட் ஸ்பீச். அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் கத்தி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கோ டு ஹெல், மை சிஸ்டர் எல்ட் அட் மீ. கோ டு ஹெல்னா சாபம் விடுற மாதிரி, ரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது இல்லையா? அந்த மாதிரி கத்துற இடத்துலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். அடுத்த யூசேஜ் பாருங்கள். யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ். ஆச்சரியத்தை சொல்லும் போது நீங்கள் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். வாவ், தட் ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல். இந்த வாவ்ன்ற வேர்டு வந்தாலே கண்டிப்பாக அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் தான். இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட், தேர் இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், லுக் தேர். இதுவும் ஆச்சரியம்தான் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்னா என்னது? வால் நட்சத்திரம், எரி நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறது டெய்லியெலாம் நடக்காது, எப்பயாவது தான் நடக்கும் இல்லையா? ஸோ அதுவும் சர்ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட், when the sentence expresses excitement or amusement. இப்போ சந்தோஷத்தை குறிக்கிறப்போ, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸை குறிக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். ஹே, we are going to the picnic tomorrow. ஹுரா, இந்தியா won the match against Pakistan in the World Cup. நான் சொன்னேன் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் சென்டென்ஸோடைய கடைசியில் வரும்னு சொன்னேன். ஆனால் இந்த வாவ், ஹே, ஹுரே, ஹுரா, அலாஸ்ன்ற வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வேர்டுக்கு பக்கத்துலேயே எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஓகே, டு எக்ஸ்பிரஸ் டிஸப்பாயின்ட். ஹுரா அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாப்பினஸை குறிக்கிறது. ஓகே, டு எக்ஸ்பிரஸ் டிஸப்பாயின்மெண்ட் ஆர் சேட்னஸ் வி யூஸ் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். சந்தோஷத்தை குறிக்கும் போது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சோகமான நிகழ்வுகளை சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். அலாஸ், ஐ டிட் நாட் மேக் இட் டு த வாலிபால் டீம் அட் ஸ்கூல். ஓ நோ, ஷீ ஃபெல் ஹார்ட் ஃப்ரம் த ஸ்டேர்ஸ் அண்ட் ப்ரோக் ஹர் ரிப். ஸோ இங்கே அலாஸ்னா சோகத்தை குறிக்கிறது. ஓகே, ஓ நோ, ஐயோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சோகத்தை குறிக்கும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? சேடான ஈவெண்ட்டை சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும், WH டைப் படிச்சிருப்பீங்க இல்லையா? கொஸ்டின் வேர்ட், ஹூ, வை, வென், வேர், ஹவு, வாட், இதெல்லாமே கொஸ்டின் வேர்டு இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் வேர்டை வச்சு தொடங்கினாலே நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணிடலாம்? கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணிடலாம். அது வந்து காமன் யூசேஜ். ஸோ வேறு எங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். The question mark is a punctuation mark that indicates an interrogative clause or phrase in many languages. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் இம்பரேட்டிவ்ல ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கொஸ்டின் மார்க். இன்ட்ராகேஷன் அப்படின்னாலே என்னது? ஆஸ்கிங் கொஸ்டின் இல்லையா? இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. கொஸ்டினை ரெண்டாக பிரிக்கிறாங்க, டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னென்னா WH டைப்பை வச்சு டைரெக்டாக வந்திருக்க கொஸ்டின்ஸ். வாட், வை, வென், ஹவு,
where, who, whom இந்த மாதிரி WH டைப்பை வச்சு டைரெக்டாகவே வந்துருச்சுன்னா அது என்னது டைரக்ட் கொஸ்டின்ஸ். அங்கே நீங்கள் கண்டிப்பாக என்ன போட்டாகணும் கொஸ்டின் மார்க் போட்டாகணும். As per the rules of English grammar, you should use the question mark to the end of all direct questions. So WH type வச்சுட்டு வர எல்லா direct questionsக்குமே நீங்கள் கண்டிப்பாக question mark போட்டே ஆகணும். What is your name? Why do you need a calculator? Where are you going? How are you going to solve this equation? ஸோ இது எல்லாமே டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க டைரக்ட் கொஸ்டின்? ஏன்னா இது எல்லாத்துலேயுமே WH டைப் வந்திருக்கு இல்லையா? ஸோ WH டைப்பை வச்சு தொடங்குற எல்லா கொஸ்டினுக்குமே கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் போடணும். Next, indirect question. Adana indirect question. Do not use a question mark for indirect questions. Complete statements that contain a hint of a question are indirect question. And you should not use a question mark for such a statement. Okay, direct question na WH type வச்சோடனே நமக்கு தெரியும் direct question க்கு கண்டிப்பாக question mark போடணும். indirect question க்கு நீங்கள் question mark போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. First of all, indirect question என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு சென்டென்ஸ் தான். ஆனால் அந்த சென்டென்ஸை படிக்கும்போதே அதில் மறைமுகமாக கேள்வி அமைஞ்சிருக்கும், கேள்வி வந்து மறைஞ்சிருக்கும். மறைமுகமாக கேள்வி மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் கொஸ்டின் மார்க் போடவே கூடாது. அந்த கொஸ்டினுக்கு என்ன பேருனா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வண்டர் இஃப் ராதிகா வில் கம் வித் மீ டு த கான்சர்ட். நான் ஆச்சரியப்படுறேன், ராதிகா என் கூட மியூசிக் கான்சர்ட்டுக்கு வருவாளா, மியூசிக் ஷோக்கு வருவாளா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். இங்கே வருவாளான்றது கேள்வி தான், ஆனால் WH டைப் நான் யூஸ் பண்ணலை. அப்போ மறைமுகமாக கேள்வி மறைஞ்சிருக்கு. அதனால் இங்கே நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டால் தப்பு. அப்போ கரெக்டாக என்ன பண்ணணும்? ஐ வண்டர் இஃப் ராதிகா வில் கம் வித் மீ டு த கான்சர்ட். ஸோ ராதிகா என் கூட வருவாளான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி மறைமுகமான கேள்விகள் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் கொஸ்டின் மார்க் போடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக். லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை கொஸ்டினாக கேட்குறது தான் என்னது கொஸ்டின் டேக். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் இருக்கும், அது மாதிரி ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினாக மாற்றுறது தான் என்னது கொஸ்டின் டேக். ஸோ எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஸோ ப்ரிட்டி. அவள் ரொம்ப அழகாக இருக்கா. அதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அப்படியா, இசன் ஷீ, அவள் ரொம்ப அழகாக இருக்கா இல்லை அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, யூ ஆர் ஜான். யூ ஆர் ஜான், நீங்கள் ஜான். ஆரண்ட் யூ, நீங்கள் ஜான் தானே. நெக்ஸ்ட், சஞ்சிதா குக்ஸ் வெல். சஞ்சிதா நல்லா சமைப்பா. டசன் ஷீ, நல்லா சமைப்பாளா? அப்போனா என்ன? ஒரு சென்டென்ஸை நம்ம கேள்வியாக மாற்றுறது தான் என்னது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னோடனே பெருசாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். அதில் வெறும் என்ன தான் இருக்கும்? ப்ரொனவுன் தான் இருக்கும். அதே மாதிரி ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் த யூசேஜ் ஆஃப் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா கொட்டேஷன் மார்க்கும் அப்பாஸ்ட்ரஃபியும் பார்க்கலாம். தேங்க்யூ.